அல்லேலூயா. இதுவே தைரியமா இருக்கிறீங்க. 2025 ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. பயத்தை சொல்லுங்க. இவ்வளவுதானா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் என்னை நடத்துவார். சரி, திவ்ய வாக்குத்தத்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? பயப்படாது. ரெண்டாவது விசுவாசம். இன்றைக்கு பயம் என்றால் என்ன என்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போறோம். பயமே இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல வந்ததில்லைன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சிருப்போம், பயந்திருப்போம். சில பேர் ராத்திரி படுக்கையில் பயந்து அலர்ந்த அனுபவம் உண்டு, கனவு கண்டு கண்ணீர் விட்ட அனுபவம் உண்டு. ஏதோ ஒரு விதத்துல பொருளாதாரம் நம்மை பயமுறுத்தி இருக்கிறது, வியாதி நம்மை பயமுறுத்தி இருக்கிறது, விபத்து நம்மை பயமுறுத்தி இருக்கிறது, சுற்றுப்புற சூழல் நம்மை பயமுறுத்தி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? மனநிலையோடு சேர்ந்து சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் போல இருக்காது. ஒவ்வொரு முறையும் அது புதிதாக நம்முடைய இருதயத்தினுடைய அந்த வாஞ்சைக்கு ஏற்றபடி அது வந்து விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டம் குறைவா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. 2 பேரா இருந்தாலும் மௌனம் கலைத்து என்னோட நீங்க என்ன செய்யணும், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீதிமொழிகள் 1:7 ஒரு வாசிங்க. நீதிமொழிகள் 1:7. இதெல்லாம் மனப்பாட வசனம். நம்ம ஆட்கள் இதுக்கும் பைபிளை திறந்து நீங்க தேடுறது தான் மனசு கஷ்டமா இருக்கு. கர்த்தருக்கு சரி, இங்கேயும் பயம் இருக்கு, இங்கேயும் பயம் இருக்கு. யாருக்கு பயப்படக்கூடாது? இங்க என்ன வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல பயப்படாதன்னு வாக்குத்தத்த வசனத்துல வாசித்தோமே. யாருக்கு பயப்படக்கூடாது? கொஞ்சம் 2 பேர் எழுந்துருங்களேன். 2 பேர் எழுந்துருங்க. அப்படி போய் சேர்ல உட்காருங்க. சேர்ல உட்காருங்க. முன்னாடி போங்க. எனக்கு கீழே குனிஞ்சு பார்க்க முடியல, முன்னாடி வந்தா இடிக்குது. தயவு செஞ்சு மீண்டும் சொல்றேன், பேசுங்க கூட. யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? என்னாச்சு மையே? அப்படியா? பிசாசுக்கு பயப்படாதீர்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை என்ன செய்வான்? பயமுறுத்துவான். நீங்க அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. யாருக்கு மட்டும்தான் பயப்படணும்? தேவனுக்கு பயந்துருங்கள். மீண்டும் சொல்றேன், என்னோட நீங்க பேசலைன்னா நான் எப்படியே ஆமேன் போட்டு வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டு போயிடுவேன். ஆண்டோடைய வார்த்தை வரும்போது நீங்க அதை உள் வாங்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி நான் பேச விரும்புறேன். ஆண்டோடைய வார்த்தை எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் போகணும்னு சொல்லி நான் விரும்புறேன். மீண்டும் சொல்றேன், யாருக்கு பயப்படணும்? நீதிமொழிகள் 1:7 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுங்கள், சாத்தானுக்கு பயப்படாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு பயந்துருங்கள், சாத்தானுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்துருங்க. அதுக்கு பயப்படாதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இங்கேயும் பயம், அங்கேயும் பயம். இந்த 2 பயத்துக்குள்ள வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? 2 விதமான பயம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம், சாத்தானுக்கு பயப்படுற பயம். இந்த 2 பயம், 2மே ஒரே வார்த்தையில தான் அழைக்கப்படுது, பயம் என்ற ஒற்றை வார்த்தை. இந்த பயத்துக்கு அந்த பயத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அப்பாவுக்கு பயப்படுகிற மகனுக்கும் போலீஸுக்கு பயப்படுகிற குற்றவாளிக்கும் இடையில பயம்ன்ற ஒற்றை வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கவனிங்க, பாவத்தினாலே வருகிற பயம் பிசாசு கொடுக்கிற பயம். பாசத்தினாலே வருகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதே, அது கர்த்தருக்கு முன்னே நம்மை தாழ்மைப்படுத்த வைக்கும், நம்மை மண்டியிட வைக்கும்,
நம்மை முழங்காலிலே நிற்க வைக்கும், நம்மை கரங்களை உயர்த்த வைக்கும், நம்மை ஆட வைக்கும், நம்மை பாட வைக்கும், நம்மை துதிக்க வைக்கும், நம்மை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கும், நம்மை தொழுது கொள்ள வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனா அதே பாவத்தினாலே வருகிற பயம் இருக்கிறது அல்லவா, அந்த பயம் கர்த்தரே நம்ம கிட்ட வந்தாலும் அவர் கண்ணுல போடாம ஓடி ஒளிய வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரே நம்மை தேடி வந்தாலும் அந்த பயம் இருக்குது, ஆண்டவருடைய பார்வையில நம்ம படாம இருளிலே கொண்டு போய் நம்ம என்ன செய்யும், மறைத்து வைத்து விடும். ஒரு வழியிலே சொல்லுவோமா? இப்ப புரிஞ்சுதா ரெண்டு பயத்துக்குள்ள வித்தியாசம்? தேவன் மேல இருக்கிற பாசத்தினாலே, அவர் தேவன் பெரியவங்கிறதான அந்த உணர்வினாலே வருகிற பயம், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் வேதாகமத்துல யார் பயந்தது? பைபிள் வச்சிருக்கிறவங்க கரெக்டா சொல்லுங்க. பைபிள்ல ஃபர்ஸ்ட் யார் பயந்தது? யார்? எங்க போட்டிருக்கேன்? வாசிங்க அந்த வசனத்தை. 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3:10 வசனம். கேட்டு நான் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டதான பயம் என்ற வார்த்தை முதல் எந்த இடத்துல தான் வருது? இந்த இடத்துல தான் வருது. பயந்துன்னு சொன்னது யாரு சொல்லுங்க? பயந்து என்று சொன்னது யாரு இந்த இடத்துல? ஆதாம் சொல்றான், நான் பயந்து நான் ஒளித்து கொண்டேன். அப்ப பயம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிங்க என்ன செய்யணும் பார்க்கணும். பயம் எப்படி வந்தது? இதுவரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவர்களான கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எங்கிருந்தாலும் ஓடி வந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்கள், அதே போல இன்றைக்கும் கர்த்தர் வந்து உலா வருகிற போது அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாங்க? நீ வாசிச்சு பாருங்க 8வது வசனத்தை. பகலில் குளிர்ச்சியான வேலையிலே கேட்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? ஒழிச்சுக்கிறாங்க. ஏன் ஒழிச்சுக்கிறாங்க? பயம் அவளை இழுத்து கொண்டு போய் எங்க வைக்குது? ஒளிய வைக்குது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லும் போது நீங்கள் அவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளே வருகிற பயம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக சென்று விடாதபடிக்கு அது கொண்டு போய் உங்களை என்ன செய்து ஒளிச்சு வைக்குது. அப்படியானால் இந்த பயம் எங்கே இருந்து வந்தது? இந்த பயம் யாருடைய பயம்? இதுவரைக்கும் தேவனை சந்தித்த பொழுதெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷம் தான் வந்துச்சு, பக்தி வந்தது. தேவனை சந்தித்த பொழுதெல்லாம் பாசம் வந்தது. அவருடைய கையை கோர்த்து கொண்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிறார்கள். என்றைக்கு சாத்தானை சந்தித்தாலோ அன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? பாவத்தினாலே ஒரு பயம் வந்து விட்டது. பயம் இவங்களை எங்க கொண்டு போகுது சொல்லுங்க? இருளுக்கு கொண்டு போகிறது. பயம் எங்க கொண்டு போகுது? இருளுக்கு கொண்டு போகுது. ஏன்னா தோட்டம் முழுக்க எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. ஒளிவதற்கு இடம் தேடுறாங்க. இடம் தேடுவதை விடவும் இருள் தேடுகிறார்கள். இருளுக்குள்ளே அவங்க போய் என்ன செய்யறாங்க? ஒளிந்து கொண்டார்கள். தேவன் பார்க்க முடியாதபடிக்கு, அல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையில் பட்டு விடாதபடிக்கு போய் என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியானால் அந்த இருள் யார்? இப்போ 1வது அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனத்தை வாசிப்போமா? சற்று புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதும். இருள் எங்க இருந்துச்சு? ஆழத்துல இருந்துச்சு. பூமி எங்க இருந்துச்சு? அந்த இருளுக்கு அடியில இருந்துச்சு. பூமி இப்ப என்ன மூடிடுச்சு? இருள் மூடிடுச்சு. பூமி இப்போது ஒரு இடத்துலையும் காணப்படவில்லை. வெட்டாந்தரம் எங்கேயும் இல்லை. முழு உலகமும் சமுத்திர ஜலத்தினாலே பிரவாகித்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த பூமியை இருள் உள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிருச்சு? வைத்து மூடி மறைத்து விட்டது. இப்ப பூமி வெளியில யாருக்குமே
தெரியவில்லை. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இதை போலத்தான் இங்கே இருளுக்குள்ளே இவங்க என்ன செய்யறாங்க, வந்து உள்ள என்ன செய்யறாங்க, ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இருள் அவர்கள் என்ன செஞ்சிருச்சு, மூடி மறைச்சிருச்சு. ஆண்டவரை பற்றி ஒரு வசனம் இருக்கு, அவருடைய சட்டைகளின் மறைவிலே, உன்னதமானவருடைய நிழலிலே. அதை அப்படியே தலைக்கீழ நீங்க பாருங்க. சாத்தானுடைய அந்த சட்டைகளுடைய மறைவு தான் அது இருள். இல்லாவிட்டால் இன்னொரு விதத்துல சொல்ல போனா சாத்தானுக்கு பேர் என்னதான், இருள். நீங்க வாசித்து பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின், கவனிங்க எல்லாரும் என்ன கவனிங்க, ஒரு என்ன லோகாதிபதி, அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னா என்ன அர்த்தம், தமிழ்ல சொல்லுங்க, இருள். அதுவும் தமிழ் தான், எல்லாருக்கும் புரிந்த வார்த்தை இருள். கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மை இருள். யாருமே பார்க்க முடியாது. சில இருட்டுல நீங்க கண்ணை திறந்து பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த இருள்லயே சில காரியங்கள் உங்களுக்கு லேசா என்ன செய்யும், தெரியும். ஆனா இதுல கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாத காரிருள். அப்படிப்பட்டதான இந்த அந்தகாரத்துக்கு அதிபதி யாரு, பிசாசு. அதுல போட்டுக்குது அந்தகார லோகாதிபதி. லோகம் என்ன, உலகம். இந்த உலகத்தை அவன் கீழே கொண்டு போய் ஆழத்துல வச்சு அதை தானே மூடிக்கொள்ளுகிறான். இது எனக்குரியது, இந்த பூமியை நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி உள்ள வச்சிருக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா அவன் இருளா இருக்கிறான். 3வது வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். தேவனுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குனாரா இல்ல வெளிச்சமாவே வந்தாரா, சொல்லுங்க. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினாரா வெளிச்சமாகவே வந்தாரா? வெளிச்சம் எங்க இருந்து வருது சொல்லுங்க கரெக்டா. இந்த உலகத்துல வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு, சூரியன் சந்திரன். நீங்க பாத்தீங்கன்னா 4வது நாளிலே தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்படுகிறது. அந்த கடந்த 3 நாட்கள் இந்த வெளிச்சம் யார், கடந்த 3 நாட்கள் இந்த வெளிச்சம் யார் என்பதை நீங்க ஆழமாக யோசிச்சீங்கன்னா தெரியும். தேவன் வெளிச்சம், பிசாசு இருள். இதை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார், பிசாசு இருளாக இருக்கிறார். இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவளான உடனே பிசாசு அவங்களை எங்க கொண்டு போயிடுறான், நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி தனக்குள்ளே கொண்டு போகிறான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் என்று இயேசு சொல்லுவது போல பிசாசு சொன்ன வார்த்தை அவர்கள் கேட்டபடினாலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கிறபடியால் நீங்கள் எனக்குரியவர்கள் என்று சொல்லி அவனை இருளுக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், கொண்டு போய் வச்சிட்டான். அல்லேலூயா. இருள் என்பது பயம் நிறைந்ததான ஒரு இடம், பயங்கரமான ஒரு இடம். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுவேன், பொதுவாகவே இருட்டில் போகும்போது ஒவ்வொரு அடியை நம்ம என்ன செய்வோம், பார்த்து பார்த்து வைப்போம். ஏன்னா இருள் என்பது மகா மோசமான ஒரு சூழல் நிறைந்த பகுதி. காட்டுக்குள்ள ஒரு 4-5 நண்பர்கள் என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. பொழுது சாய்ந்து போயிட்டு சூரியன் அஸ்தமித்தாயிடுச்சு, இருட்டு லேசா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இருக்க 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 அடர்த்தியான இருள். திடீர்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய சத்தம் இவங்களை பயமுறுத்துது. அது ஒருத்த சொன்னா, பயப்படக்கூடிய நீங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சிருங்க, என் பக்கத்துல வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சாதான் தெரியுது நம்மால் ஏற்கனவே வேர்த்து விருவத்து கடற்கடன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஆடிட்டு இருக்கிறான். ஏன்டா அப்படி சொன்னேன், இல்லை நான் பயப்படுறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். பல சமயத்துல பயம் நம்ம என்ன செஞ்சிடும், பயம் தைரியமா இருக்கிறது போல வெளியில பேச வைக்கும், காண்பிக்க வைக்கும். இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். பயம் என்பது உணர்வா அல்லது ஆவியா? எல்லாம் சொல்லுங்க. பயம் என்பது உணர்வா ஆவியா? 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. இன்னொரு ரோமர் 8:15 வாசிங்க. தேவன் நமக்கு
போதும், அப்படியே நட்டீங்க. ரோமர் 8:15 வாசிங்க. போதும். பயம் என்பது இந்த 2 வசனத்தை நீங்க பாருங்க, அது உணர்வு சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவி. அது எங்கிருந்து வரக்கூடிய ஆவி சொல்லுங்க? நாங்கள் பயந்து இருளிலே ஐக்கியமாகிவிட்டோம். பிசாசு தன்னுடைய ஆவியை அவர்களுக்குள்ளே வைப்பதற்கு பேர் தான் அது பயம். இப்போ நான் சொல்றேன், ஏன் இவ்வளவு ஆழமா நான் சொல்றேன்னா, நீங்க யாராவது பயந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கவே முடியாது. பயப்படுகிறவன் அவன் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவன். பயப்படுகிறவன் அவன் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன், இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன். நீங்க அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே பயப்படாத சொல்றது காரணம் என்னன்னா, பிளீஸ் பயந்துடாத. பயந்தினா நீ யாருக்கு சொந்தமாயிடுவேன்? பயந்தினா நீ பிசாசுக்கு சொந்தமாயிடுவேன். யோசிச்சு பாருங்க, யோபுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா உங்களுக்கு? 3வது அதிகாரம் 25 வாசிச்சு பாருங்க. யோபு 3:25. நான் பயந்த காரியம் போதும். இவர் யாருங்க? கர்த்தருக்கு பயந்த மனுஷன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். இவனை மாதிரி பூமியில அந்த காலத்துல ஒருவருமே இல்லை. அவ்வளவு பக்திமான், அவ்வளவு பக்திமானும். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு விதமான பயம் வந்துச்சு. பயந்த காரியம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நேரிட்டது. புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க பயப்படுறீங்கன்னா பயந்த காரியம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? நடந்துரும். சில பேர் சொல்றாங்க, இப்ப நல்லா சிரிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? அழ போறோம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அதே மாதிரி ஏதாவது நடக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன செய்யறாங்க? மனசுல அது பிக்ஸா வச்சிருக்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் என்பது உணர்வு அல்ல. பசி, தாகம், வலி, வேதனை இதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்டது. ஆனா பயம் மாத்திரம் என்ன? எது சம்பந்தப்பட்டது? பயம் என்பது ஆவி சம்பந்தப்பட்ட ஒன்று. அது ஒரு பொல்லாத ஆவி. பிசாசு முதல்ல தன்னுடைய ஆவியை யார் மேல வைக்கிறான்? ஆதாம் ஏவாள் மேல வைக்கிறா. உடனே அது பயம். அது நேரா எங்க போயிடுச்சு? நேரா பிசாசோட போய் இருளிலே ஐக்கியமாகிவிட்டது. நீங்க ஆதியாகமம் 2:7 பாத்தீங்கன்னா, தேவன் மனிதனை உண்டாக்கி மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள்ள என்ன ஜீவ சுவாசத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். கவனிங்க, இங்க 3வது அதிகாரத்துல அந்த ஜீவ சுவாசம் பெற்றதான அவன் நாசியிலே அவன் செவியிலே பிசாசு வேற ஒண்ணு என்ன செய்யறான்? ஓதுறான். இவர் ஊதுறாரு, அவர் என்ன செய்யறாரு? ஓதுறான். தேவன் சொன்னது உண்டோ? இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பயங்கரமான காரியம், பாவம் உள்ள பிரவேசித்த உடனே பயம் உள்ள வந்துருச்சு. பயம் உள்ள வந்த உடனே நேரா யாரோட போய் ஐக்கியமாயிடுறாங்க? இருட்டுனா நீங்க லைட் ஆஃப் பண்ண உடனே வருமே, இருட்டா இருக்குமே, கருப்பா இருக்குமே, அதுதான் நீங்க நினைக்கிறீங்க. அது அல்ல. இருள் என்றால் பிசாசு என்று அர்த்தம். அவனுக்கு பேர் என்னதான்? இருள், அந்தகார லோகாதிபதி. பல சமயத்துல பாருங்க, பிசாசு நம்மை சில சமயத்துல சோதிக்கும் போது நம்முடைய மனசு இருண்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? மனசு இருண்டு போயிடும். வெளியில வெளிச்சம் இருக்கும், ஆனா மனசு இருண்டு போயிடும், வெறுமையாயிடும். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்றது போல பிசாசு நம்மை சோதிக்கும் போது எல்லாமே வெறுமை, ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த இருளுக்கு பேர் தான் நாங்க. அதுதான் பிசாசு. பிரிவான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நான் உங்களுக்கு ஆழமாக காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே இருள் எங்க இருந்துச்சு? பூமியிலே இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அங்க ஆதியாகமத்தில் இருளில் இருந்த பூமி வெளிச்சத்தை கண்டது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. எங்க வெளிச்சம் உண்டாச்சு?
இருளுக்கு மத்தியிலே வெளிச்சம் உண்டாயிற்று. பழைய ஏற்பாடு. இருளில் இருந்த பூமி, அங்க யார் இல்லை? ஜனங்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டுல இருளில் இருக்கும் ஜனங்கள். பிசாசு எப்படி பார்த்துட்டான் பார்த்தீங்களா? தெளிவா புரிஞ்சுக்கங்க. அங்க தேவன் வெளிச்சமாக வந்தார். அப்பொழுது வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. மண்ணில இருந்து மனிதனை படைத்து தம்முடைய மகிமையும் தம்முடைய சாயலையும் அவனுக்குள்ள என்ன செஞ்சார்? ரூபத்தையும் சாயலையும் வச்சு தம்முடைய மகிமையை ஜீவ சுவாசத்தெல்லாம் கொடுத்து தன்னுடைய பிள்ளை அவன் என்ன செஞ்சிருந்தார்? வச்சிருந்தாரு. ஆனா அங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், இங்கே அந்த மனிதன் மீண்டும் எங்க இருக்கிறான்? முன்னாடி மண்ணு தான் இருட்டுல இருந்துச்சு, இப்ப மனுஷனே எங்க இருக்கிறான்? இருட்டுல இருக்கிறான். இருளில் இருக்கிற ஜனங்கள். இங்க சூரியனை பற்றி சொல்லுதா, இயேசுவை பற்றி சொல்லுதா? யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீங்களாம் என்னமோ எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சத்தியத்தை உணர்வுள்ளவர்களா கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் சாத்தானோடு நடவாமல் என்னோடு நடக்கிறான். அல்ல, புரிஞ்சுங்க. தேவன் வெளிச்சம், சாத்தான். இந்த சத்தியத்தை தயவு செய்து உங்களுடைய மனசுல நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, வச்சுக்கீங்க. தேவன் வெளிச்சமா இருக்கிறாரு, சாத்தான் எப்படி இருக்கிறான்? இருட்டா இருக்கிறான். அல்லேலூயா. இருள் பயத்தை கொண்டு வரும். அந்த பயம் யாருக்கெல்லாம் வருதோ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இல்லை. தேவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இப்போது 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா? தேவனுடைய ஆவியான நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன வரும்? பலம், அன்பு, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியுள்ள இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல உங்களை என்ன செய்யறான்? பயமுறுத்தி தான் அவன் என்ன செய்யறான்? உங்களை ஈர்த்து கொள்ளுகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல. உண்மையா நீங்க அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு ஞான வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை, சர்வ வல்லவர் வேறு யாரும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். ஏக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அண்ட சராசரத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். அவ்வளோ பெரிய அந்த ஞான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். யாருக்கு பயப்படும் போது? கர்த்தருக்கு பயப்படும் போது. நான் பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல நம்மளை பயமுறுத்த பார்க்குறான். நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நாய் இப்போ எடுத்திருக்கு, அந்த நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு புலியோடைய அந்த ஒரு பொம்மையை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க? வச்சுட்டாங்க. திடீர்னு பாதி தூக்கத்துல அந்த நாய் டக்குன்னு கண்ணை லேசா திறந்து பார்த்த உடனே அப்படி ஒரு ஜெர்க்கு கொடுத்து எழுந்திருச்சு அப்படியே அந்த பின்னங்கால் பெடலில் இடிக்கிற மாதிரி ஓடுற அந்த சீன் அதுல பார்த்தா அவ்வளோ ஒண்ணுமே இல்லை. அது என்னதான்? பொம்மை தான். அந்த புலி பொம்மையை பார்த்தோன்னு அந்த நாய் தெரிச்சு ஓடிச்சு. பாருங்களேன், இதுதான் பிசாசுடைய தந்திரம். அவன் சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை. நாம தான் அவனை பார்த்து என்ன செய்யறோம்? பயப்படுறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அல்லேலூயா. இந்த ஆதாம் நான் பயந்து என்று சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் சொன்ன வார்த்தை கேட்காதபடிக்கு சாத்தான் சொன்ன வார்த்தை கேட்டதுனாலதான் பயம். நீங்க வாசிச்சு பாருங்க, மார்க்கு 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதும். கவனிங்க, இப்ப இயேசுவோடு நடக்கிற ஒரு விசுவாசிக்கு ஒரு செய்தி வருது. உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை நீங்க வீட்டுட்டு வந்துருங்க. அவரை கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுட்டு வந்துருங்க. இப்ப உண்மையாவே இவனுக்குள்ள இந்த செய்தி ஒரு பயத்தை என்ன செய்யும்?
உண்டு பண்ணும். உண்டு பண்ண உடனே இந்த பயம் இயேசுவை விட்டுட்டு என்ன செய்யும்? போகும். இந்த பயம் யாரை விட்டுட்டு போவோம்? இயேசு விட்டுட்டு இவனை கூட்டிட்டு போவோம். இயேசு விட்டுட்டு இவனை மட்டும் கூட்டிட்டு போவோம். இயேசுவே வரேன்னு சொன்னா கூட வேண்டான்னு சொல்லும் பயம். நல்லா கவனிச்சு, இயேசுவே வரேன்னு சொன்னா கூட வேண்டான்னு சொல்லும். யோசிச்சு பாரு, இவன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுனால தேவனுடைய மகிமையை இழந்துட்டான். தேவனுடைய மகிமையை இழந்த நிமித்தம் ஒரு பயம் வந்துச்சு. பயத்தினால இருளுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப தேவன் வராம விட்டாரா? சொல்லுங்க, தேவன் வராம விட்டாரா? தேவன் எப்பொழுதும் போல வந்தார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாது. எப்பொழுதும் போல வந்தார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தார். ஆனா எப்பொழுதும் போல அவர் வந்தார். ஆனால் பயந்தவன் வரவில்லை. அவர் முகத்தை பார்க்கல. பயம் சொல்லுது, நீ அவர் மூஞ்சில கூட என்ன செய்யாத, முழிக்காத. அவர் இந்த நிலைமையில உன்னை பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? அவர் ஏதாவது கேட்டா நீ என்ன சொல்லுவ? வேணாம், ஒரே இது அவரை அவாய்ட் பண்ணிடு. டோட்டலா அவர் விட்டுட்டு என்ன செஞ்சிரு? ஓடிடு. அவர் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? பயம். இங்கே ஒரு செய்தி வருகிறது. எவருக்கு? குமாரத்தி மரித்து போனால். அந்த வார்த்தையை இவன் நம்பி பயப்பட போறானா, அல்லது அந்த வார்த்தையை நம்பாம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல? நீங்க அதே 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. போதும், என்ன கவனிங்க. 2 வார்த்தை வருது. ஒன்று, பிள்ளை மரித்து போனால் என்று ஒரு செய்தி வருது. இவனோடு நடக்கிற இயேசு சொல்லுகிறார், பிள்ளை சாகவில்லை, மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு பிள்ளைய கண்ணால் என்ன செய்யல? பார்க்கல. கண்ணால பார்க்காம சொல்றாரு பிள்ளை சாகவில்லைன்னு. கண்ணால பார்த்தவன் சொல்றான் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்றான். நீங்க எதை நம்ப போறீங்க? 2025 தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னா, செத்தே போயிருந்தாலும் அது எழும்பி உங்களுக்காக நடக்கும். நீங்க இழந்தே போயிருந்தாலும் அதை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு கிடைக்காதவைகள் இதுவரைக்கும் நீங்க இழந்திருக்கலாம், அது மீண்டும் உங்க கையில தானா வந்து சேர போகுது. அல்லேலூயா. யார் சொல்றதை விரும்புறீங்க? யார் சொல்றதை நம்புறீங்க? யார் சொல்றதை நம்ப போறீங்க? 2 செய்தி. பிள்ளை மரித்து போனால், பிள்ளை நித்திரையாயிருக்கிறாள். எந்த செய்தியை நம்ப போறீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொல்வார். அதே போலத்தான் யார் சொல்றது? பிசாசு சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இயேசு சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? 2 வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. இயேசு சொல்ற வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்குது. ஆனா எந்த வார்த்தையை நம்பினா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்? இயேசு சொல்ற வார்த்தையை நம்பினாதான் உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். இயேசு சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்டு நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி மரிக்கவில்லை. விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி என்ன செய்யல? மரிக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் சொல்றேன், பயந்திருந்தால் அவன் வீட்டுக்கு போயிட்டு பாடை கட்டி தன்னுடைய குமாரத்திக்காக அழுது அடக்கம் பண்ணியிருப்பான். அவ்வளவுதான் நடந்திருக்கும். அவன் பயப்படாதபடிக்கு இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தை கேட்டபடினால வீட்டுக்கு போறான். செத்து போனதான அந்த பெண் எழுந்து ஜீவனோடு நடமாடுகிறாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மீண்டும் சொல்றேன், பயம் என்பது அது உணர்வல்ல, அது சாத்தானுடைய ஆவி அல்லது சாத்தானுடைய ஜீவன். எப்படி இயேசு தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமுக்கு கொடுத்தாரோ, அது போலவே பிசாசு தன்னுடைய ஆவியை ஊதி கொடுக்கும் பொழுது பயந்து ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்கு. பயந்து வாழக்கூடிய சூழ்நிலை. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்திருக்கிறார், அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் நியாயத்தீர்ப்பின் நாளுக்கென்று இந்த ஆவியை கொடுக்கிறான். நரகத்துல நரகாக்கினையில முதன்மையான இடம் யாருக்கு உண்டு? பயப்படுகிறவர்களுக்கு உண்டு. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 வாசித்து பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். போதும். முதல்ல யாருங்க?
பயப்படுகிறவர்கள். அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பயம்ன்றது எது சாதாரணமான ஒரு காரியம் நீங்க நினைக்கிறீங்க. எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறா இருக்குதா, எல்லா பாவத்துக்கும் பயம் வேறாக இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. எல்லா பாவத்துக்கும் எது வேறா இருக்கு? பயம் வேறா இருக்கு. சாதாரண ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவி ஆசிரியருக்கு பயப்படுறதுனாலதான் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்டா லேட்டுன்னா பஸ் பிரேக் டவுன், பஸ் நல்லா தான் வந்திருக்கும். பயம் அவனை என்ன வைக்குது? பொய் சொல்ல வைக்க. சின்ன சின்ன காரியம், ஒரு அடிப்படை குற்றத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் எங்கதான் வருது? பயத்தினுடைய பின்னணியில தான் வருது. பயம் என்பது ஒரு பயங்கரமான ஆவி. பயப்படுறவங்களை யோசிச்சு பாருங்க. யாரு கூட நெருங்கி என்ன செய்ய மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அப்படியே பழகினாலும் சும்மா ஒரு அலர்ட் எப்பயுமே எப்படி இருக்கும், ஒரு ஜாக்கிரதை உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கும். வேணாம்ப்பா, இவங்க எப்படி இருப்பாங்களோ ஏது இருக்காங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, நெருங்கி வரவே மாட்டாங்க. பயத்தினால ரொம்ப நீங்க ஜாக்கிரதை உணர்வு நீங்க சொல்லுவீங்க. அது ஜாக்கிரதை உணர்வுன்றது ஒரு அலங்காரமான வார்த்தை, அது உண்மை இல்லை. அதுக்கு பேர் என்னது? பயம். உலகத்துல ஆக சிறந்த வீரன் என்று சொல்லக்கூடிய புருஸ்லி, அவன மாதிரி ஒரு பயந்தாங்கொழி வேற ஒண்ணுமே இல்லை. ராத்திரி சின்னதா எலி சத்தம் கேட்டா கூட, பூனை சத்தம் கேட்டா கூட எழுச்சி என்ன செய்வானா, அப்படியே அந்த ஸ்டெப்ல நிப்பானா. இந்த பயம் இருக்குது, அது ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு. அந்த உணர்வு உங்களை நரகாக்கினைக்கு நேரா என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடுவது. ஒரு மகா மோசமான பாவம். நீங்க மீண்டும் அந்த 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன். இத பயப்படுகிறவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வாசிக்க போறோம். எல்லாம் பைபிள பாருங்க. பயப்படுகிறவன் எல்லாவற்றையும் இழந்து கொள்வான், இழந்து போவான். நான் அவன் சத்துருவாயிருப்பேன், அவன் எனக்கு அந்நியனாயிருப்பான். அல்ல கவனிங்க, இது ஆப்போசிட்ல வாசிக்கிற, வேற எந்த கவனச்சுதலும் இல்லாம கவனிங்க. பயப்படுகிறவன் எல்லாவற்றையும் இழந்து போவான், நான் அவன் சத்துருவாயிருப்பேன், அவன் எனக்கு அந்நியனாயிருப்பான். அதே சமயத்துல விசுவாசம் உள்ளவன், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதை தாங்க சொல்லுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு சொந்தமாயிருப்பான், என் குமாரனாயிருப்பான், என் உறவாயிருப்பான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பயம் தேவனுடைய உறவை விட்டு நம்மை பிரிக்கும். விசுவாசம் ஜெயக்குழுவனாய் என்னை மாற்றி என்னை தேவனுக்கு சொந்தக்காரன் என்ன செய்யும், மாற்றும். இப்ப வாசித்து பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது ஆண்டவரை எப்படி கூப்பிடுவோம்? ஆண்டவரே இல்லை, அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த உறவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வருகிறார். தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி நிரப்பி அவருடைய குடும்பத்தில் கொண்டு போய் இணைக்கிறார். அவர் அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை, அந்த உறவெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால கிடைக்குது. ஆனா அந்த பய ஆவியினால அவரை சொந்தம் கொள்ள முடியாதபடிக்கு அவரே நம்மை தேடி வந்தாலும் ஓடி போய் இருளோடு ஐக்கியமாக கூடிய ஒரு சூழ்நிலை. 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல 4வது வாசித்து பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒளியிலே நடந்தால், தேவனோடு நடந்தால் தேவனுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் சகல பாவங்களையும். ஜோசுவா சொன்னது மாதிரி நம்மை மன்னிக்க முடியாதபடிக்கு அல்லது நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியாதபடிக்கு நம்முடைய பாவம் ஒன்றும் அவருடைய ரத்தத்தை விட பெருசு இல்லை. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம மேல பெரிதாக விளங்குகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, நம்ம ஒளியிலே நடந்தால் சகல பாவமும் மன்னிக்கப்படும். இருளிலே நடந்தால் சகல பாவமும் நம்ம என்ன செய்யும்? சேரும். இருள் யாரு கேட்கிறேன். இருள் யாரு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் புரியாத மாதிரி நீங்க பாக்குறீங்க. இருள் யாரு? பிசாசு. ஒளி யாரு? ஒளியிலே நடப்பதென்றால், ஒளியிலே நடப்பதென்றால் யோசிக்கிறீங்க, புரியுதா இல்லையா நான் பேசுறது? ஒளியிலே இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். நாம் எங்க இருக்கிறோம்? 7ஆம் வசனத்துல ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே நடந்தால். தேவன் ஒளியா இருக்கிறார், நாம் ஒளியிலே நடந்தால். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த ஒளியோடு சேர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம், அந்த வெளிச்சத்துல நடக்கிற அனுபவம். வெளிச்சத்துல நடக்கிறவன் பாதுகாப்பா என்ன செய்யறான்? நடக்கிறான். இருளில் நடக்கிறவன் அடுத்த ஸ்டெப் எங்க போய் வைக்கிறதுன்னு தெரியவே தெரியாது. நீங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவன் யார் திரும்ப கவலைப்படுவான்? பயப்படுகிறவன் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்வான்? பயப்படுவான், கவலைப்படுவான். ஆண்டவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? அன்றொன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு ஜெபிக்கிறவன் இன்றைய தினத்தை குறித்து யோசிப்பான். இன்றைய ரட்சணினால், இன்றே அணுக்கிற காலம், இன்றைக்கு அவர் எனக்கு கொடுத்த ஒரு நாள். நாளை என்பது எனக்கானது அல்ல. நாளை எனக்கு அவர் கொடுக்கும் போது பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நாளையை பற்றி யோசிக்கிறவன், நாளையை பற்றி கவலைப்படுறவன் பயப்படுதலுடைய அறிகுறி. கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தை கணக்கு போடுவான் பயப்படுறவன். இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு எனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதான உறவு என்ன? ஏதாவது ஒரு காரியத்தை சொன்ன, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேனே, முன்னாடியே செஞ்சிருந்தா அது அல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் 2 நாள் கட்சி இதை செய்யறேன், 4 நாள் கட்சி இதை செய்யறேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம யாரும் இந்த பூமிக்கு நிலையானவர்கள், நிலைத்தவர்கள் அல்ல. இதை யாக்கோபு சொல்றார், நான் 1 வருஷம் இந்த பட்டணத்திலே வியாபாரம் செய்து நாங்கள் சம்பாதித்து திரும்பி வருவோம், யாரும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் நாங்க என்ன செய்யறோம்? இப்படிதான் சொல்லணும். நீங்க வாசிச்சு பாருங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:13. கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கு. ஆதலால் ஆண்டவருக்கு சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எது சொன்னாலும் நாளைக்கு செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, மீண்டும் சொல்ற, சாத்தானுடைய அந்த அதிகாரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாசித்து பாருங்க, கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த உலகம் நிரந்தரமானதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நாளைக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நாளை 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 என்று சொல்லி இவர்கள் வாழ்நாளை தாண்டி இந்த உலகத்துல சேமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள்.
ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இன்றைக்கு வேண்டியது உனக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்கு என்பது தேவனுக்கு சுத்தமானால் அது உனக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம். நீ இருப்பது இன்றைக்கு. இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் உனக்கானது, இந்த வாழ்க்கை உனக்கானது. இன்றைய வாழ்க்கையை நீ சரியா வாழ முயற்சி பண்ணு. நாளைய தினம் தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டால் தொடர்ந்து வாழலாம். அல்லேலூயா. இப்போது நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவன் பயமுறுத்துவான். அடுத்தது பயத்தினாலே கொண்டு போய் உங்களை தேவனுடைய முகத்துக்கு விலக்கி இருளிலே ஒளித்து வைத்து விடுவான். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறீங்க, அந்த பாதுகாப்பை நீங்கள் உணருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துரும்? உலகத்தானே சொல்லுகிறான், உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லி பாடுறான். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களை மலைகள் விலகினாலும், அது சமுத்திரத்துல தள்ளுண்டு போனாலும் அவர் உங்க மேல வச்ச கிருபை விலகுவதில்லை. உங்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கை மாறுவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய கருத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்ற அந்த பாதுகாப்பினுடைய உணர்வை நீங்க என்ன செய்யணும்? ஆழமா உணரணும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன செஞ்சிருங்க? வச்சிருங்க. உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போங்க. அடுத்த நாள் விடியும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் சொந்தமானால் அந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக அதிலேயே வைத்திருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை நம்பி நாளைய தினம் என்ற அந்த கவலை இல்லாதபடிக்கு ராத்திரி அது கண்மூடி தூங்குகிறதே, அடுத்த நாள் விழிக்கும் போது அந்த குழந்தையினுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அந்த பெற்றோருக்கு உரியது என்று எப்படி அந்த பிஞ்சு உள்ளத்துல ஆழமான விசுவாசம் இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக, என் ஆண்டவரே நேற்றும் இன்றும் நாளைன்னு சொல்லாதீங்க, என்றும். நாளை என்பது நித்தியத்தை சார்ந்ததுனாலதான் என்றும் என்று சொல்லி இந்த வார்த்தை எழுதப்பட்டு என்றும் மாறாதது. அல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள இருக்கிற பாதுகாப்பை உணராம அவர் உங்களை விசாரிக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறா. அந்த எதிரி உங்களை பயமுறுத்தி உங்களை முழுசா என்ன செஞ்சிருவானா? விழுங்கி விடுவான். அல்லேலூயா. முழுசா விழுங்கிடுவான். விழுங்கிறது சிங்கம் விழுங்குமா பாம்பு விழுங்குமா? நல்லா சொல்லுங்க. பாம்பு. ஆமா, பாம்பு தந்திரம் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா பாம்பு தன்னை சிங்கம் போல என்ன செய்யுது? காண்பிக்குது. பிசாசு தந்திரமா வருவான். தேவனோடவும் அன்பானவன் போல காண்பிக்கிறான். தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? எப்ப தெரியுங்களா? முதல்ல தங்களுக்கானவைகளை, தங்களுக்காக ஒரு காரியத்தை, உழைப்பை ஆதாம் ஏவாள் எடுத்தாங்க. நீங்க வாசித்து பாருங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். 3:7 கடைசி பகுதி வாசிங்க. உண்டு பண்ணினார்கள். இது வரைக்கும் இவங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு தன் கையே தனக்கு, நாங்க தான் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும், முட்டி மோதினால நாங்க தான், அழுது பெற்றாலும் அவ தான் என்ன செய்யணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. இங்க எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாக சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு தேவன் மேலிருந்ததான விசுவாசம் அவளுக்கு போன பொழுதுதான் தங்களுக்கானவைகளை தாங்களே செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக அவர்கள் என்ன செய்யறாங்க? வராங்க. அது வரைக்கும் ஆதாம் உடுத்துவதற்காகவோ, உண்பதற்காகவோ, குடி இருப்பதற்காகவோ
எதுவுமே அவன் தனக்காக செய்து கொண்டதில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து வைத்திருந்தார். தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து வைத்திருந்தார் என்று சொல்லி ஆதாம் சொல்லணும். அந்த மாதிரிதான் வச்சிருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்த உடனே பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே தனக்கானதை இப்ப தான் தான் என்ன செய்யணும். ஏன்னா தேவன் விலகிட்டார். தேவன் விலகலைங்க. தேவனை விட்டு இவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க, விலகிட்டாங்க. இல்லையா சொல்லுவோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்போமா? பயம் அது ஒரு பொல்லாத ஆவி. நிறைய பேர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், கர்த்தருடைய ஆவியானவங்க மேல இருந்தா பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. அதை விட சிறந்த பலன் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீ ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்படுறேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் அழுது புலம்புறேன்னா, ஐயோ என்ன ஆகும், இது எப்படி ஆகும், இது ஏதாகும்னு சொல்லி நான் உட்காந்துட்டு அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு ஏதோ கப்பல் கவிழ்ந்தது போல யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா இன்னும் பரிசுத்த ஆவியார் உனக்குள்ள இல்ல. பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் பிசாசுடைய ஆவி உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க அசுத்த ஆவின்னா அப்படியே அலைக்கழிக்கும், அசுத்த ஆவின்னா ஆயின்னு அப்படியே கதரும். அப்படிலாம் இல்ல, உருளும் பொருள் அதெல்லாம் தாண்டி ஒண்ணு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு மேன்மையானவரோ அது போலவே பொல்லாத ஆவி, அந்த பயம் அவ்வளோ வெளியில தெரியவே தெரியாது, அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த பயம் வலின்னா ஐயோ அம்மான்னு கத்துவீங்க, அது உணர்வு. இந்த பயம் வந்துச்சுன்னா கத்துறத விட பாத்தீங்கன்னா அப்படியே உடம்புலாம் நடுங்கும், படப்படணும். மூச்சு சம்பந்தப்பட்டது, ஆவி சம்பந்தப்பட்டது. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சொல்றேன், பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை வருஷத்தினுடைய 366 நாட்களுக்கு தேவையான பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, பிளீஸ் நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அதனால நீ பயப்படாதே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். நான் கூட இருக்கும் போது நீ பயப்படலாமா? ஒரு காலம் நீ பயப்படக்கூடாது, ஒரு காலம் நீ பயப்படக்கூடாது. பயந்தினா நீ பிசாசுக்கு சொந்தம் ஆயிடுவேன். பயம் உன்னை இருளுக்குள்ள கொண்டு போய் ஐக்கியமாக்கிடும். என் மேல இருக்கிற விசுவாசம் ஒளியிலே நீ நடக்கிறவனாய், என்னோடு இருக்கிறவனாய் உன்னை மாற்றும் ஆண்டவர் சொல்றார். கடந்த நாட்கள்ல பயப்படக்கூடிய பயங்கரமான காரியங்கள், நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்தேன். கடந்து வருகிற பாதையில நான் பயப்பட கொஞ்சம் கூட பயம் இல்லை. நாளைக்கு பெரிய தேவை இருக்கு, என்ன ஆகும், கேள்வியும் இல்லை, பயம் இல்லை. மிகப்பெரிய கடினமான பாதையில, விடையில்லாத பாதையில, இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்குரிய பாதையில நான் கடந்து வந்த போது கூட கொஞ்சம் கூட பயப்படல. இது வரைக்கும் என்ன நடத்தின ஆண்டவர் இன்னும் உயிரோட தானே இருக்கிறாரு, அதனால தானே நானும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்ய அவர் என் கூட தானே இருக்கிறாரு. அவரால தான் நான் இருக்கிறேன், அவர் கொடுத்துதான் நான் சுவாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, என் மாத்திரனோடு இராதிருந்திருந்தால் நான் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன். தகப்பனே, நீ என் கூட இருக்கிறீங்க. வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போறதுக்கு நான் சந்தோஷமா இருக்குன்னு பவுல் சொல்றார். அவர் மரணத்தை பார்த்து பயப்படல, உபத்திரவத்தை பார்த்து பயப்படல, எதை பற்றி அவர் கவலைப்படல. அந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அவர் பெற்றிருந்தபடினாலும் தான் சொல்றாரு, தீமோத்தேயுவே, நான் உன்மேல் என் கைகளை வைத்த போது உனக்குண்டான அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமுள்ள ஆவி. கரங்களை தட்டி ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். 2 கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம், அன்பினாலே வருகிற அந்த பய உணர்வு,
பாசத்தினாலே வருகிறது, அந்த பக்தியினாலே வருகிற பயம் எனக்கு வரணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி தவிர வேற எதுக்கு நான் பயப்படக்கூடாதப்பா. எஸ் எஸ் நன்றி அப்பா. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த பலன் நமக்குள்ள வரும், தெளிந்த புத்தி நமக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, ஆவியின் நிறைவினாலே என்னை அனல் மூட்டி விடுங்கப்பா. இந்த உன்னதத்தின் பலனால நிரப்பப்படுவதற்கு முன்னதாக வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி சொல்லுக்கு நீங்க சொன்னீரே தகப்பனே. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாருடைய நடத்துவதனாலே, இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். உம்மாலே நடத்தப்படத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. பயமுள்ள ஆவி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. பிசாசுரத்துல இருளிலே ஐக்கியமாகிற அனுபவங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. எஸ் லார்ட், இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்ததல்லவா. எங்கள் தேவனே, நீரே எங்கள் வெளிச்சம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் பலன் தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அன்றைய வார்த்தை இருக்கு நன்றி சொல்லி க்ளோரி ஜோமன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறப்பா. அப்பா எஸ் லார்ட், ஆமென் தகப்பனே. ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, ஸ்தோத்திரப்பா. தகப்பனே எனக்கு ஸ்தோத்திரம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமத்துல ஆமென். மாற்றுங்கப்பா. ஆமாப்பா, அப்பா நமக்கு ஸ்தோத்திரையா. கிருபாசனத்தை கிட்டி சேர உதவி செய்யப்பா. மாற்றுங்கப்பா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்ய தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு சில சகல பகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிவிப்பு. கடந்த வாரத்தில் 2 பேருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருந்தோம். திவ்யாவுக்காக, கிரேசிக்காக. கிரேசிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:59 மணிக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை சுகப்பிரசவத்தில் கட்டளையிட்டார். உங்களுடைய ஜபங்களுக்கு கர்த்தருடைய ஊழியனாகிய அடியான் நான் சொல்லுகிறேன். அதுபோலவே திவ்யாவுக்கு அந்த கர்ப்பப்பையிலே அந்த நீர் சரியான அளவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்களுடைய ஜபங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோலவே வேற தங்கராசன் அங்கே இருக்கிறாங்க. தாயை இழந்ததான அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தணும். அவருடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒருவரை வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.